நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 92வது ஆனிவர்சரியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சென்னையில மெரினா பீச் விமான சாகசம் நடத்தினாங்க நம்ம ஐஏ. அதை பாக்குறதுக்காண்டி நானும் போகலாம்னு ரயில்வே ஸ்டேஷன் போனா அங்க நிக்க கூட இடம் இல்ல ட்ரெயின். சரி இது சுத்தப்பட்டு வராது, மெரினாவுக்கு போறதுன்றது வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. உடனே கார் எடுத்துட்டு பெசன்ட் நகர் பீச்சுக்கு போய் சரியான வெயில். ஆனா அதை பத்திலாம் யோசிக்கவே தோணலை. ஏன்னா நிமிஷத்துக்கு ஒன்று டிஃப்ரெண்டான ஏர்கிராஃப்ட் வந்துகிட்டே இருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எல்லா விமான சாகசத்துக்கும் அவங்க தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. சோழா, பாண்டியா, நட்ராஜ் அந்த மாதிரியான பெயர்கள் தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலே அதிகபட்சமான மக்கள் தொகைக்கு முன்னாடி நடத்தப்பட்ட ஒரு சாகச நிகழ்ச்சி இது. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த சாகச நிகழ்ச்சி இடம்பெற போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ண எல்லா ஸ்டண்ட் ஈவெண்ட்ஸுமே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மண்டைய புழக்கிற வெயிலையும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே வெயிலெல்லாம் மறந்துட்டு அந்த சாகசத்தை பார்த்து மெய் மறந்து போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மேட்ரு என்னன்னா அந்த சாகசத்தெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்துல மக்கள் அடிச்சு புடிச்சு மெரினா பீச்சுக்கு போய் அந்த சாகசத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப அந்த கூட்டத்துல எப்படி ரிட்டர்ன் வருதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.